नमस्ते विद्यार्थियों फेब्रवरी मंथ कमिंग इन 2 वीक्स தான் இருக்குது. ஸோ இதோடைய பிராத்மிக் கொஷின் ஆன்சர் ப்ராக்டிஸ்க்காக பார்ப்போமா. இன்றைக்கி பார்க்க போகிறது அனுவாத அபியாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அனுவாத அபியாசங்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் ஹிந்தியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்மளுடைய மதர் டேங்கில் வந்து என்ன பண்ணுவோம், தமிழ் ஆர் இங்கிலீஷில் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தும் दूध पीवो. சரியா? யூ ட்ரிங்க் மில்க். செகண்ட் ஒன், சீதா கானா காத்தி ஹை. ஓகேவா? சீதா சிங்ஸ் தி சாங். சீதா பாட்டு பாடுகிறாள். தமிழ் இல்லை இங்கிலீஷ் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணணும். தேர்ட் ஒன், தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மைம் பாட் லிக் ரஹா ஹூம். ஐ எம் ரைட்டிங் தி லெசன். ரைட்டிங் தி லெசன்னாக்கா பாட்னா லெசன், லிக் ரஹா ஹூம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். சரியா? ஃபோர்த் ஒன், உஸ்னே பானி பியா. ஹி ட்ராங்க் வாட்டர். பியா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடியது. ஸோ ஹி ட்ராங்க் வாட்டர், அவன் தண்ணீர் குடித்தான். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். வே ஆஜ் காவ் ஜாயேங்கே. சரியா? वे आज गाँव जाएंगे. ஆஜ்னா டுடேன்னு அர்த்தம், காவ்னா வில்லேஜ். சரியா? ஜாயேங்கன்னா செல்வார்கள். ஓகேவா? தே வில் கோ டு த வில்லேஜ் டுடே. அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. யஹானா ஹியர், இங்கேன்னு அர்த்தம். சரியா? ஆஜ்னா இன்று, டுடே. ஸோ கோபால் வில் கம் ஹியர் டுடே. இங்கே கோபால் வருவான். சரியா? இன்னைக்கு, இன்று கோபால் இங்கே வருவான் அப்படின்னு அர்த்தம். செவன்த் ஒன் பாருங்கள். பச்சா ஏக்கு கிலவுனா சாகுதா ஹை. கிலவுனா அப்படின்னா பொம்மைன்னு அர்த்தம். பச்சானா குழந்தை, சாகுனா சாகுதானா லைக் பண்ணுறது. த சைல்ட் வாண்ட்ஸ் எ டாய். குழந்தை வந்து என்ன, ஒரு பொம்மை அதுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். ஸோ எயித்து ஒன் பாருங்கள். வே ராமாயண் படிச்சுக்கே. சுக்கேனா ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவர்கள் ராமாயணத்தை படித்து முடித்தார்கள். அப்போ என்னது, வேனா தேன்னு அர்த்தம். சரியா? படிச்சுக்கே படித்து முடித்தனர், ஃபினிஷ் பண்ணுறாங்க. அவர்கள் ராமாயணம் படித்து முடித்தார்கள். தும் கபு உட்டே. ஸோ நீங்கள் வந்து தமிழில் ரைட் பண்ணுறாங்க, தமிழை பார்க்கும்போது ஹிந்தி அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா அது அப்படியே என்ன இருக்கோ அது அப்படியே தமிழ்லேயும் எந்த வேர்டு எதுவுமே சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. இப்போ தும்முனா நீ, கப்புனா எப்பொழுது, உட்டேனா எழுந்தாயின்னு அர்த்தம். சரியா? ஆனால் இங்கிலீஷில் பண்ணும்போது பாருங்களேன், இந்த தும்ங்கிறது யூவா, யூ வந்து சென்ட்ரலில் வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹிந்தியை எப்படி நம்ம எழுதுகிறோம் படிக்கிறோமோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழும் கிட்டத்தட்ட அந்த வேர்ட்ஸ் வந்து மாறாது. இப்போ தும்னா நீ, கப்புனா எப்பொழுது, உட்டேனா எழுந்தாயின்னு அர்த்தம். இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகும்போது வென் டிட் யூ வேக் அப். ஸோ எப்போ நீ எழுந்த, when did you wake up. உட்டே wake up, யூ வந்து முன்னாடி வந்துடும், சென்டர் வந்து, அதுக்காக சொன்னேன். 10th ஒன் பாருங்கள். லடிக்கே மைதான்மே கேள்தே ஹைன். ஸோ லடிக்கேனார் பாய்ஸ், பையன்கள். சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். பாய்ஸ் ப்ளே இன் த ப்ளே கிரவுண்ட். சரியா? லடிக்கேனா பாய்ஸ்னு அர்த்தம், மைதான்னா கிரவுண்டு, கேள்தே ஹைனா பிளேயிங், ப்ளே பண்ணுறாங்க, விளையாடுறாங்க.
तुम क्या कर रहे हो? What are you doing? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? तुम क्या कर रहे हो? What are you doing? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கோபால் இதர் ஆவோ. கோபால் இங்கே வா. கோபால் கம் ஹியர். கோபால் இதர் ஆவோ. கோபால் இங்கே வா. हम कहानी सुनते हैं. हम कहानी सुनते हैं. We hear the story. நாங்கள் கதை கேட்கிறோம். சரியா? यह काम करो. यह काम करो. Do this work. இந்த வேலையை செய். அடுத்து 10th பாருங்க. राम पढ़ रहा है. राम पढ़ रहा है. ஸோ ராம் இஸ் ரீடிங். ராம் என்ன பண்ணுறான்? ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து सब लड़कियां अब खेल सकती हैं. सब लड़कियां अब खेल सकती हैं. all girls can play now. எல்லா பெண்களும் சொல்லிட்டு தவிர லடுக்கியா சிறுமிகள், எல்லா சிறுமிகளும் இப்பொழுது விளையாட முடியும். சக்தி சக்தே சக்தா அப்படின்னாக்கா கேன் முடியும்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்கள். ஹம் பாட் படிச்சுக்கே. ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கோம். ஹம் பாட் படிச்சுக்கேன்னா நாங்கள் பாடம் படித்து முடித்தோம். we finished reading the lesson. हम पाठ पढ़ चुके. तुम क्या करते हो? तुम क्या करते हो? what do you do? நீ என்ன செய்கிறாய்? what are you doing? கூட சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்கள். லடுக்கா பாட் சீக் ரஹா ஹை. என்ன பண்ணுறான்? சிறுவன் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறான். பையன் சொல்லலாம். லடுக்கானா பாய். சிறுவன். த பாய் இஸ் லேர்னிங் த லெசன். ஓகேவா? आज मैं माताजी को खत लिखूंगी. आज मैं माताजी को खत लिखूंगी. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்? டுடே ஐ ஷல் ரைட் எ லெட்டர் டு மை மதர். டுடே ஐ ஷல் ரைட் எ லெட்டர் டு மை மதர். இன்று நான் தாயாருக்கு கடிதம் எழுதுவேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? आज मैं माताजी को खत लिखूंगी. आज मैं माताजी को खत लिखूंगी. टुडे I shall write a letter to my mother. இன்று நான் தாயாருக்கு கடிதம் எழுதுவேன். சரியா? छोटे लड़के खेल रहे हैं. छोटे लड़के खेल रहे हैं. little boys are playing. சிறிய பையன்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். हम स्टेशन गए. हम स्टेशन गए. we went to the station. we went to the station. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். आप यहाँ आइए. आप यहाँ आइए. நீங்கள் இங்கே வாருங்கள். ப்ளீஸ் கம் ஹியர். அடுத்தது பாருங்கள். पिताजी खत लिख रहे हैं. पिताजी खत लिख रहे हैं. father is writing a letter. father is writing a letter. தந்தையார் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். गाड़ी 10 बजे निकली. गाड़ी 10 बजे निकली. the train left at 10 o'clock. சரியா? காடினா வண்டி, ட்ரெயின். 10 बजे 10 மணிக்கு, நிக்கலினா புறப்பட்டதுன்னு அர்த்தம். வண்டி 10 மணிக்கு புறப்பட்டது. तुम किताब लाओ. तुम किताब लाओ. you bring the book. you bring the book. நீ புத்தகம் கொண்டு வா. तुमने 10 बजे रुपये दिए.
சாரி तुमने 10 रुपये दिए you gave 10 rupees you gave 10 rupees நீ 10 ரூபாய் கொடுத்தாய் ஸோ तुमने 10 रुपये दिए 28 मैं एक कलम चाहता हूँ मैं एक कलम चाहता हूँ நான் ஒரு பேனா விரும்புகிறேன்னு சொல்லலாம் இல்லை எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு பேனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் ஐ வாண்ட் அ பென் சரியா வஹு உத்துனி தூர் சல் நஹி சக்தா அவ்வளவு தூரம்னு அர்த்தம் இத்தனினா இவ்வளவு தூரம் உத்துனினா அவ்வளவு தூரம் வஹ் உத்துனி தூர் சல் நஹி சக்தா அப்படின்னா என்ன தூர்னா தூரம் சல்னாக்கா செல்லுதல் அவனால் அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது he can't go by walk for a long distance அவனால் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வஹ் தாலாபமே தைர் சக்தாகை வஹ் தாலாபமே தைர் சக்தாகை சரியா தாலாப்னா குளம் பாண்டுன்னு அர்த்தம் தயிர் அப்படின்னாக்கா என்னது நீந்துதல் ஸ்விம் பண்ணுறது he can swim in the pond ஓகேவா ஸோ இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா புரிஞ்சுதா தன்யவாத் ஸ்டூடெண்ட்ஸ்